வணக்கம், இது உங்கள் S2 தமிழ் ஹெல்த் டிப்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெங்கு காய்ச்சலை விரட்டும் நிலவேம்பு குடிநீரை எவ்வாறு தயார் செய்வது? டெங்கு காய்ச்சல் வந்தவர்கள் மட்டுமின்றி சாதாரண காய்ச்சல் வந்தவர்களும் நிலவேம்பு கஷாயம் அருந்தலாம். சித்த வைத்திய மருந்து கடைகளில் நிலவேம்பு கிடைக்கிறது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. இரத்த தட்டு அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்கிறது. நிலவேம்பு குடிநீர் எவ்வாறு தயார் செய்வது? நிலவேம்பு, வெட்டிவேர், விளாமிச்சம்பேர், சந்தனக்கட்டை, பேய்ப்புடல், கோரைக்கிழங்கு, சுக்கு, மிளகு, பப்படம்புல் ஆகியவற்றை சம அளவில் இடித்து பொடியாக்கி கொள்ள வேண்டும். 2 டேபிள் ஸ்பூன் பொடியை 1/2 லிட்டர் நீரில் போட்டு கொதிக்க வைத்து 1/4 லிட்டராக சுண்ட வைத்து அருந்த வேண்டும். கசப்புத்தன்மை நீங்க கஷாயம் குடித்த பின் பனங்கற்கண்டை சுவைக்கலாம். டெங்கு காய்ச்சலை தடுக்க டெங்கு காய்ச்சல் பாதிப்பை தவிர்க்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வேண்டும். ஆரஞ்சு, சாத்துக்குடி, எலும்பிச்சை, நார்த்தம்பழம், நெல்லி ஆகியவற்றை சாப்பிடலாம். மழைக்காலத்தில் சளி பிடிக்கும் என நினைத்தால் சர்க்கரைக்கு பதிலாக உப்பு போட்டு குடிக்கலாம். தினமும் உணவில் மிளகு, பூண்டு, மஞ்சள், சீரகம் போன்றவற்றை சேர்க்கலாம். நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய் மூன்றும் சேர்த்த திரிபலா சூரண பொடியை 1 அல்லது 2 டீஸ்பூன் எடுத்து 1 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணீரில் கலந்து தினமும் இரவில் படுக்கும் முன் அருந்துவது மிகவும் நல்லது. சீந்தல் கொடியின் தண்டு, வில்வ இலை, துளசி, மஞ்சள், நெல்லிக்காய், பளிங்கி, சாம்பிராணி, திப்பிலி ஆகிய மூலிகைகள் நோய் எதிர்ப்பு சக்தியை சீராக வைத்திருக்க உதவுகின்றன. இவற்றை அன்றாட உணவில் சேர்த்து கொள்ளலாம். கொய்யா, நெல்லிக்காய், கீரைகள், காய்ந்த திராட்சை, பேரிச்சை, அத்தி போன்றவற்றை அதிகம் எடுத்துக்கொள்ளலாம். முட்டை, எண்ணெய் பசை அதிகம் உள்ள மத்தி, சால்மான் போன்ற மீன்களை சாப்பிடலாம். இவை நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும். நிலவேம்பு கஷாயத்தை குடித்து வருவதால் டெங்கு காய்ச்சலை விரட்ட முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.